ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அடுத்த வந்து நோமிங்ஸ்னால வந்து நான் வீட்டில் சுத்தம் பண்ணிகிட்ருக்கேன். காலையில் வந்து எல்லாம் ஒட்டரை அடிச்சுட்டு வந்து ஹால்லாம் பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து கிச்சன் ரூமில் வந்திருக்கேன். கிச்சன் ரூமில் பார்த்திங்கன்னா வந்து எல்லாம் போட்ட வாக்கிலே இருக்குது. பாத்திரம்லாம் ஒரு மாதிரி வந்து கசகசன்னு இருக்குது. இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். பேப்பரும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அழுக்காயிடுச்சு. எல்லாம் வந்து பேப்பர் மாற்றி ஃபுல்லாக பாத்திரம் வந்து அடுக்கி வைக்கணும். இதில் வந்து டெய்லி வந்து யூஸ் பண்ணுற பொருள் தான். இது வந்து கீழே பார்த்திங்கன்னா காலை பாத்திரம் வந்து வடக்கி வச்சுட்டேன். அந்த பாத்திரம் விளக்கச்செல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது. அதை எடுத்து கமுத்தி வைக்கணும். காலை சாப்பிட்ட பாத்திரம் பார்த்திங்கன்னா சிங்கில் அப்படியே இருக்குது. அதை எடுத்து வளைக்க வைக்கணும். காலையிலேருந்து கிச்சன் ரூமில் வந்து ஒரு வேலையுமே செய்யலை. சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டோம், அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் அப்படியே தான் இருக்குது. நான் அடுப்போடு அதை க்ளீன் பண்ணவே இல்லை. இந்த பக்கம் செல்ஃபில் ஃபுல்லாக எல்லாமே வந்து கிச்சன் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து பேப்பர் வந்து சுத்தம் பண்ணலான்னு இருக்கேன். சுத்தம் பண்ணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மாதம் பக்கமாக ஆயிடுச்சு. பேப்பர் வந்து எதுவுமே பண்ணவே இல்லை. அதாவது சுத்தம் பண்ணணுன்னா சுத்தம் வந்து பண்ணுவேன். அந்த பேப்பர் மாற்றி கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வந்து சுத்தம் பண்ணாமல் இருக்காது. ஆனால் நான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக சுத்தம் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா நோம்பினுங்களா கொஞ்சம் வந்து க்ளீனாக வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே வந்து பேப்பர் மாற்ற போகிறேன். காலையை பார்த்திங்கன்னா எல்லா ரூமுக்கு வந்து ஒட்டரை அடித்து முடிச்சிட்டேன். ஒட்டரை அடிச்சுட்டு தான் வந்து சாப்பிட்டு ஹால் வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா சமையல் ரூமுக்கு வந்திருக்கேன். எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து பேப்பர்லாம் வந்து ஒரு மாதிரி எல்லாம் கசகசன்னு எல்லாம் பேப்பர்லாம் அழுக்காகி போச்சு. எல்லாம் வந்து கிழிஞ்சு வர மாதிரி ஆகிப்போச்சு. தம்பிலாம் வந்து ஃபுல்லாக வந்து எல்லாமே எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு கிழிச்சு வச்சுருக்காங்க. அதுதான் வந்து நீ ஃபுல்லாக வந்து இது மாற்ற போகிறேன். தம்பி பார்த்திங்கன்னா அத்தை வந்து பார்த்துட்ருக்காங்க. அவங்க வந்து பார்த்து தூங்க வைக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து இந்த வேலையை வந்து முடிச்சிடலாம். பேப்பர்லாம் பார்த்திங்கன்னா அந்த பாத்திரம் வந்து கழுவி கமுத்துறோம் பார்த்திங்கன்னா அந்த ஈரத்தில் வந்து எல்லாம் வந்து அந்த மாதிரி பேப்பர் சுருங்கி போனோமா ஆயிடுது. அது வந்து ஒரு பொருள் எடுக்கும்போது டக்குன்னு பார்த்திங்கன்னா கிழிஞ்சு போயிடுது. அதான் வந்து இது பண்ண போகிறேன். இந்த பக்கமும் அதே மாதிரி தான். நான் வந்து ஃபுல்லாக வந்து இப்போ வந்து பேப்பர்லாம் மாற்றிட்டு நான் வந்து ஃபுல்லாக எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன், அதாவது எப்படி வந்து ஒரு பாத்திரம் வந்து அடுக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் அப்போ வந்து சொல்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக வந்து வீடியோ எடுக்க முடியாது. அதனால தான் ஃபுல்லாக மாற்றிட்டு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா வீட்டையும் வந்து கூட்டிச்சுட்டு வந்து சமையல் ரூம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன். வாங்க எப்படி க்ளீன் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள், சூப்பராக வந்து எல்லாமே அடுக்கி வச்சுட்டேன். அதாவது முன்ன பார்த்ததுக்கும் இப்போ பாத்திரம் நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும். கண்டிப்பாக நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் எவ்வளோ நீட்டாக வந்து அடுக்கி வச்சுருக்கேன் அப்படின்னு. இந்த பக்கம் இருக்க செல்ஃப் பார்த்திங்கன்னா எப்பயுமே டெய்லி வந்து யூஸ் பண்ணுற பொருள் தான். டெய்லி வந்து சாப்பாடு வைக்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு எல்லாமே எடுக்கிற பொருள் தான். மேலே பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸ் இருக்கும். அந்த குண்டாலாம் பார்த்திங்கன்னா ஓட்டம்லாம் சாப்பாடு வடித்தா வந்து அந்த குண்டா இருக்கும். பால் வாங்குறது எல்லாமே மேலே வந்து அந்த பாத்திரம்லாம் இருக்கும். கீழே பார்த்திங்கன்னா குடிக்கிற சொம்பு, அந்த குழம்பு கொண்டு போகிறதுக்கு போனி இதெல்லாம் வந்து கீழே இருக்கும். டீ ஆத்துறதுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து இருக்குது. இந்த இதில் பார்த்திங்கன்னா கத்தி, ஸ்பூனு இதெல்லாம் வந்து வச்சுருப்பேன். மேலே தான் இருக்குது, என் தம்பி எடுத்துக்குவாங்க அப்படின்ட்டு மேலே இருக்க செல்ஃபில் வந்து இதை வந்து வச்சுக்கிட்டோம். இந்த இடத்துல வந்து இன்னும் வந்து இப்படி தான் இருக்கும். இன்னும் பாத்திரம் இருக்குது, அதனால் கொஞ்சம் கேப் இருக்குது. அப்படியே அடுக்கி வச்சுக்கலான்னு. அது கீழே பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜார்லாம் வந்து அடுக்கி வச்சுருப்பேன். இது வந்து டெய்லி பால் வந்து 1.5 லிட்டர் வாங்குவோம். மாற்றி வாங்கிக்கலான்னு 2 பாத்திரம் இருக்குது. இது கீழே பார்த்திங்கன்னா மோர் வந்து கொண்டு போகிறதுக்கு இருக்குது. வந்து மிக்ஸி ஜாரு, இஞ்சி பூண்டு இடிக்கல். இங்கே பார்த்திங்கன்னா சின்ன பிளேட்லாம் இருக்குது. அந்த ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு, பொரியல் வச்சு சாப்பிட்றதுக்கு வந்து அந்த சின்ன பிளேட் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வந்து வச்சுருக்கேன். அது கீழே பார்த்திங்கன்னா இந்த ஈயப்பாத்திரம். இது கீழே பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு வச்சு வடிப்போம் பார்த்திங்கன்னா ரஃப்யூஸுக்கு வந்து அந்த குண்டை வச்சுருக்கோம். அதுக்கு மேலெலாம் பார்த்திங்கன்னா சாப்பாடு வடிக்கிறது, பால் காய வைக்கிறது, ரசம் வைக்கிறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த ஈய குண்டெல்லாம் அங்கே வந்து வச்சுக்குவோம். இந்த செல்ஃபில் வந்து இதான் வந்து மேக்ஸிமம் இருக்கும். மற்ற எதுவும் வந்து கொண்டு வர மாட்டோம். இந்த செல்லில் பார்த்திங்கன்னா நீட்டாக பேப்பர்லாம் மாற்றிட்டு எல்லாம் நீட்டாக அடுக்கி வச்சுட்டேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிங்க்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டு வந்து வச்சுருப்போம். இந்த ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா அந்த கரண்டிலாம் மாட்டுறதுக்கு வந்து வச்சுருக்கோம். எல்லாம் வந்து மாட்டி வச்சுருக்கேன். நான் ஃபுல்லாக வந்து இதில் தான் மாட்டி வச்சுருந்தோம். ரொம்ப கசகசன்னு இருக்கிறதுனால வந்து மீஷோவில் தான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். அதனால் வந்து பாதி இதுலேயும் வந்து வச்சுருக்கோம். இந்த ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடெலாம் வந்து தண்ணி வச்சு உல வைக்கிறதுக்கு அந்த மூட்டுற தட்டு, அந்த பிளாஸ்டிக் டம்ளர், டீ குடிக்க டம்ளர், டீ வடிக்கிறது, கரண்டி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து வச்சுருப்பேன். இதில் பார்த்திங்கன்னா அந்த பீட்ரூட் கட் பண்ணுறது, முட்டை விஸ்க்கு, பெரிய கரண்டி எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டில் வச்சுருப்பேன். இங்கே வந்து இதாக இருக்கும். ஏன்னா அப்படி கமுத்தும் போது சிங்கில் வந்து தண்ணி வந்து விழுந்துரும் அப்படின்ட்டு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கு பாத்திரம் வலி கூட வந்து மேலே வச்சுருவேன். அடுப்பு வந்து கேஸ் ஸ்டவ் வந்து இங்கே இருக்கும். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டேன். இதில் வந்து சோப் போட்டு நான் எதுவுமே கழுவே இல்லை, சும்மா தொடச்சிட்டு இருக்கேன். சரி வீடு வந்து வலிக்கும் போது வந்துன்னா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து அப்படியே வச்சுருக்கேன். இங்கே வந்து அடுப்பு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த மசாலா ஐட்டம்லாம் வச்சுருப்பேன். இது பார்த்திங்கன்னா காஃபி தூள், கல்லுப்பு, தூளுப்பு, மிளகாய் தூள், பொட்டுக்கடலை, கொள்ளு பொடி இதெல்லாம் இந்த பக்கம் இருக்கும். பூஸ்ட் பாட்டிலு தம்பிக்கு தினமும் ஆற்றுறதுக்கு. இந்த பக்கம் வந்து குழம்பு மிளகாய் தூள், பெப்பரு,
பெருஞ்சீரகம், பிரியாணி மசாலா இதெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு எடுக்கிற பொருள்லாம் வந்து இங்கே வந்து வச்சுருப்போம். ஏன்னா அப்பப்போ எடுத்து சமைக்கிறதுக்கு வந்து அங்கே ஒரு ஸ்டாண்டு மாதிரி வாங்கி அங்கே வந்து வச்சாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா அதில் வந்து விசில் குக்கர் விசில் வந்து போட்டு வச்சுருப்பேன். இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா தோசை வந்து ஊற்றுறதுக்கு வந்து வச்சுருக்கேன். ஏன்னா பெருசில் வந்து ஊற்றினா எண்ணெய் வடியுது அப்படின்ட்டு இந்த ப்ரஷ்ஷு போட்டு இங்கே வச்சுருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா வந்து சோடாப்பு இருக்குது. இந்த பொருளாக வந்து கீழே வச்சுருப்பேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த பாமால் எண்ணெய் இதை சுடுறதுக்கு வந்து வச்சுருப்போம். அதை மீறி ஊற்றிட்டு அந்த குண்டால வந்து வச்சுருவேன். அது வந்து மிளகாய்த்தூள், மிளகு பசலாம், அப்பளம் இருக்குது. இந்த வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் டப்பா ஒன்று வந்து கல்லெண்ணெய், ஒன்று நல்லெண்ணெய். கல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் தான் இருக்குது, அதை மாற்றிட்டு வளர்க்க வைக்கணும். அது நல்லெண்ணெய் இருக்குது. இது பார்த்திங்கன்னா டீத்தூள் இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதனால் வந்து அதை செலவு பண்ணிட்டு எடுத்துக்கலாம்னு மேலே வச்சுருக்கேன். அதை விட சர்க்கரை, கல்லுப்பு வேணுங்கப்போ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பெரிய டப்பாலாம் மேலே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே வந்து ஃபுல்லாக இருந்துச்சு. க்ளீன் பண்ணி பார்த்திங்கன்னா அங்கே வந்து என்னோட பாத்திரமே வைக்கலாம், அந்தளவுக்கு வந்து இடம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பூரி கட்டையும் வந்து வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மசாலா டப்பா அஞ்சரைப்பட்டி வச்சுருக்கேன், ஸ்பைசஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா பூரி கட்டை இருக்குது. இந்த செல்ஃபில் வந்து இதாக இருக்கும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தண்ணி வந்து மேட்டூர் தண்ணி தான் இங்கே வரும். நாங்கள் வந்து தண்ணி வந்து குடிக்க வந்து பிடிச்சி வச்சுப்போம். வந்து ஆரோ வாட்டர்லாம் அவங்க யூஸ் பண்ணுறது இல்லை. தண்ணி வந்து பிடிச்சி வச்சுக்கிறதுனால பெரிய பாத்திரமாக அந்த பக்கம் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இட்லி போனி, அங்கே தூக்கு போனி அண்டு சின்ன குடம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மேலே செல்ஃபில் வந்து இருக்குது. அது கீழே பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன ஹாட் பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வச்சுருக்கோம். டக்குன்னு வந்து ஆம்லேட் சுடுறதுக்கு, இட்லி வந்து போடுறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த ஹாட் பாக்ஸ்லாம் வந்து இங்கே வச்சுருக்கோம். எனக்கு வந்து எப்போ ஒரு டைம் தேவைப்படுதுன்ட்டு அங்கே வச்சுருக்கோம். அது கீழே பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்னு இருக்குது, மிக்ஸி வந்து வச்சுருக்கோம். ரெண்டுக்கும் ஒரே பிளாக் பேண்ட் தான். அதனால் வந்து அங்கே வந்து எட்டி வந்து வச்சாச்சு இந்த இடத்துல வந்து. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து வச்சுருக்கோம். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வந்து வச்சுருக்கோம். நான் கல்லெண்ணெய் தீர்ந்து போச்சு, நான் ஞாயிற்றுக்கிழமை தான் கொண்டு வரேன்னு சொன்னாங்க. நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா நான் கேன் வந்து இருக்குது, வந்து யூஸ் பண்ணிட்டு வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கோம். இந்த பக்கெட்டில் பார்த்திங்கன்னா சாப்பாட்டு அரிசியும், இந்த பக்கெட்டில் பார்த்திங்கன்னா இது கொள்ளு இதெல்லாம் அதிகமாக கொட்டி வைக்கிறதுக்கு வச்சுருக்கோம். அது மேலே பார்த்திங்கன்னா காய்ச்சல் கட்டை, வெங்காயம், உள்ளிக்காய் வந்து வச்சு வச்சுருக்கோம். இந்த இதில் பார்த்திங்கன்னா பாமால் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் இருக்குது. அது கீழே பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பர் வந்து போட்டு வச்சுருக்கோம். அது வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து எண்ணெய் தான், தேங்காய் எண்ணெயும் விளக்கெண்ணெய் வந்து வச்சுருக்கோம். தேங்காய் எண்ணெய் எப்பயுமே வந்து நாங்கள் செக்கில் ஆட்டுற எண்ணெய் தான் வாங்கிக்குவோம். அதனால் வந்து எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயும் விளக்கெண்ணெய் அது வந்து இது பாட்டு இருக்குது. இது பார்த்திங்கன்னா மூலிகை எண்ணெய், அது வந்து கொஞ்சம் வந்து டக்கில் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து எடுத்துக்கிறதுக்கு. அது வந்து தேன் இருக்குது. இதை வந்து இங்கே இருக்கும். இங்கே வந்து மாவு வாட்டினா மாவு வந்து ஊற்றி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு இங்கே ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் இருக்குது. இந்த கப்பெலாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு குட்டீஸ் 4 பேர்த்துக்கு வந்து பூஸ்ட்டு குடிக்க இந்த கப்பு வந்து வாங்கியிருந்தோம். அந்த கப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து கமுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அங்கே இருந்துச்சு அடுப்புக்கு மேலேயே, இங்கே வந்து கமுத்திட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா சாப்பிட்ற தட்டு வந்து இங்கே இருக்குது. இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த வந்து பாத்திரம் மூடுறதுக்கு ஏதோ பொரியல் பண்ணால் குழம்பு வச்சா மூடுறதுக்கு அந்த மாதிரி தட்டு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா சட்டி இருக்குது. இந்த கடையை எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அந்த சட்டி. அந்த பிளாஸ்டிக் ஐட்டம் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் வாங்கினா வந்து அதை வந்து போடுறதுக்கு அது வந்து வச்சுருக்கோம். இந்த சைடில் பார்த்திங்கன்னா குக்கரு 10 லிட்டர் குக்கர், 5 லிட்டர் குக்கரு, 2 லிட்டர் குக்கர்லாம் வந்து இந்த பக்கம் வந்து வச்சுருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா ஹாட் பாக்ஸு இது வந்து எடுக்கிறதுக்கு. மேலே பார்த்திங்கன்னா ஏதோ வந்து தண்ணி வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு அந்த பாத்திரம் வந்து இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த வடி பிரியாணி செய்வோம் பார்த்தீங்களா, அது வந்து சாப்பாடு வடிக்கிறதுக்கு அந்த பாத்திரமும், அது பெரிய சில மீன் குழம்பு வைக்கிறதுக்கு அது வச்சுருக்கேன். இப்படிலாம் வானலை வந்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் பாக்ஸு, பனியாரக்கல், அங்கே வாட்டர் கேன் வச்சுருக்கேன். வேணுங்கப்போ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குக்கர் இருக்குது. அது வந்து எப்போயோ டைம் தான் எடுப்போம், ஏன்னா கீழே வந்து இருக்குது, வேணும்னா மட்டும் எடுத்துக்கலாம். மேலே வச்சுருக்கேன். அது பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்கிற பாத்திரம், அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா பாத்திரம் இருக்குது. இது வந்து 6 கிலோ செய்கிற பிரியாணி, அது வந்து 5 கிலோ செய்யணும்னு நினைக்கிறேன். அது ரெண்டே அங்கே போட்டுருக்கு. இங்கெல்லாம் தண்ணி வந்து பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குண்டாலாம் வந்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பெரிய இட்லி பாத்திரம் இருக்குது. அந்த தண்ணி ஜக்லாம் பார்த்திங்கன்னா மேலே இருக்குது, இதெல்லாம் தேவைப்படாது, அதனால் மேலே தூக்கி வச்சுட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா மிக்ஸி வாங்கியிருந்தோம். அந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா மேலே இருக்குது. ஒரு பிளாஸ்டிக் வந்து டப்பா இருக்குது, அதை வந்து ஃபுல்லாக வந்து மேலே வச்சுட்டோம். கீழெலாம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பிடிப்புன்னு சொல்ல பார்த்திங்கன்னா அந்த போனி அந்த பக்கெட்டெல்லாம் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம். அதனால் வந்து கீழே இருக்கும். தண்ணி வந்து கொஞ்சம் தீந்துடுச்சு. இந்த வாரம் வந்தால் பிடிச்சி வச்சுக்கணும். அடுத்த வாரம் நோம்பி வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க, அதனால் அதுக்குள்ளே பிடிச்சி எல்லாம் நப்பி வைக்கணும். இந்த பக்கம் சிலிண்டருக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தோசைக்கல், சப்பாத்திக்கு தோசைக்கு வந்து தோசைக்கல் இருக்குது. அது கீழே பார்த்திங்கன்னா அந்த இரும்பு வரைச்சட்டி இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தாம்பாளம் இருக்குது. அங்கேயும் வந்து கீழே பெரிய தாம்பாளம், அந்த சாமிக்கு தேங்காய் பழம் உடைக்கிறதுக்கு வந்து வேணும்னு சொல்லிட்டு அங்கே வச்சுருக்கோம். இங்கே வந்து ஒரு படி சந்தகம் வந்து இருக்கும் பார்த்திங்களா, அந்த சந்தகம் மனை, அப்போ அந்த அருவமனை, அந்த பெரிய பெரிய அந்த ஓட்டக்கண்டிலாம் அங்கே வந்து அந்த பக்கம் வச்சுருக்கோம். இதுதான் இங்கே வந்து கிச்சனில் வந்து ரூமு. நான் மாடல் கிச்சன் தான், வந்து எந்த ஒரு கபோர்டும் இல்லாமல் எங்களுக்கு தகுந்த மாதிரி எங்கள் கிச்சன் ரூம் வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் இப்படி தான் வந்து அடுக்கி வைப்போம், நீட்டாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். என் கிச்சன் டூர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே வந்து பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் என்ன பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.